ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ வாய்ஸ் வந்து பண்ணால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் 2 நாள் வீடியோ போட முடியல. ஸோ இருந்தாலும் இப்போவும் ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிங்களே, ஸோ அதனால தான் வந்து பண்ணாக்க வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நம்ம அந்த ப்ராஜெக்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மெத்தட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அப்போ தான் கரெக்டாக அந்த ப்ரீஷெட் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆகும். ஓகே, அதுக்காக தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லேயே இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து 15 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்க ஒரு லைக்கே தட்டிக்கிட்டுக்குங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து பண்ணாக்க மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எது நீங்கள் சேஞ்ச் பண்ணனா இதை அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல வந்து பண்ண கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் புதுசாக இருக்க ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த பிக்குக்கு பதிலாக இந்த பிக்கு ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்கு சரி ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ கீழே லெஃப்ட் சைடில் மூவ் ட்ரெஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ உங்களோட பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கட்டை இதை அடிச்சா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்க கார்ட்டூன் கேர்ள் பிக்கு தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க இந்த பிக்கு கூட வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிட்டா, ஸோ முன்னாடி எப்படி நாம் பிக் ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி தான்.
ஜஸ்ட் இந்த பிக்குக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இருந்தாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அந்த பாய் கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு முன்னாடி நான் எப்படி சொன்னேனோ அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த கார்ட்டூன் இமேஜுக்கு பதிலாக வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே காலில் சைடில் எஸ் பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எஸ்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. ஸோ புரிஞ்சுதான்? ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பரான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க மறக்காமல் பண்ணலைனாக்க பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு அப்போ தான் மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.